பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் விளங்கிக் கொள்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக எப்பொழுதும் அவர் யுத்தம் செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நல்ல கவனிங்க. அப்போ தேவன் நமக்காக இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக வருகிற பல வல்லமைகளோடு அவர் யுத்தம் செய்யாவிட்டால் அந்த போராடுகிற சக்திகள் நம்மை விழுங்கக்கூடியதாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் அவைகளை நாம் கடந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருவது தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய இரக்கத்தினால்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் என்ன செய்கிற கடந்து வருகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரயாணப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அது ஒரு நல்ல ஒரு சமாதானத்திலே காணப்படுவதற்கும் கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். காரணம் என்னவென்றால், தம்முடைய ஜனத்திற்காக அவர் என்ன செய்கிறார், எப்பொழுதும் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். காரணம், பிசாசானவன் எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்புக்குள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். இந்த உலகம் அவர்களை விழுங்க நினைக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை விழுங்க நினைக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடும், அல்லது ஏதாவது ஒரு வியாதி பலவீனங்கள் வரக்கூடும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பிசாசானவன் கொண்டு வரக்கூடியவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறான். தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், ரொம்ப கவனமாக வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டு இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு அவர் என்ன செய்கிறார், எப்பொழுதும் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார், யுத்தம் செய்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் யுத்தம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வாஞ்சிக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கணும், என்னை அழைத்தவர் என்னோடு இருந்து என்னை நடத்த வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவம், ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் கூட இல்லை என்கிற அந்த ஒரு சிந்தையை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே துன்பம் வரக்கூடியதாக இருக்கும். சில பாடுகள், சில சோதனைகள் வழியாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா நாளும் இல்லை, ஏதாவது ஒரு நாளில் நமக்கு சில பிரச்சனைகள் வந்து விடலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் அவைகளை எளிதாக ஜெயிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். தெய்வ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனம் நாம் முதலாவது வாசிப்போம். 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் இங்கே ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவினுடைய பெயர் யோசபாத். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த யோசபாத் அரசாண்ட இந்த காலம் அது நமக்கு ஏன் எழுதப்படுகிறது, ஏன் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய பரிசுத்தவான்களும் நிறைய ராஜாக்களும் அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அவர்களோடு இடைப்பட்டார், தேவன் எப்படி அவர்களோடு இடைப்பட்டார் என்பதை நாம் விளங்கி கொண்டோமானால்
நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படியாக நாம் கடந்து போகிற பாதைகளிலே என்னையும் ஆண்டவர் தப்புவிப்பார், என்னை விடுதலை ஆக்குவார் என்கிற ஒரு விசுவாசத்தை நீ ஏற்படுத்தி கொள் என்கிற ஒரு சத்தியத்தை விளக்கும்படியாக தான் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை காப்பாற்றி அவர்களை நடத்துகிற விதத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இப்போ அதில் ஏதோ ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை தேவன் நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால்தான் அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்போ இந்த யோசபாத் ஒரு பெரிய ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக என்ன செய்தார்கள், வந்தார்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. யுத்தம் செய்ய வந்த பொழுது யோசபாத் என்ன செய்தான்? 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ராஜாவுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கும், நிறைய படை தலைவர்கள் படைகள் என்ன செய்ய காணப்படும். அதாவது யுத்த மனிதர்கள் இருப்பார்கள், நிறைய இராணுவத்தை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். இராணுவ தளவாடங்கள் பல ஆயுதங்களோடு அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தையே ஆளக்கூடியவர்தான ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் இந்த யோசபாத் ராஜா உடனே அவருடைய யுத்த மனிதர்களை திரட்டி யுத்தத்திற்கு செல்லவில்லை. அதுதான் இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. யோசபாத் ராஜா அவர்கள் விரோதமாக வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது, அப்பொழுது யோசபாத் ராஜா கர்த்தரை தேடுவதற்கு என்ன செய்தான்? ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்ன செய்தான்? உபவாசத்தை கூறுவித்தான். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். நாம் சில நேரங்களிலே நாம் ராஜாவாக இருந்தாலும் நமக்கு நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல தெளிந்த புத்தி இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆனாலும் நாம் இந்த ராஜா சிந்திக்கிற வண்ணமாக நாம் சில நேரங்களிலே நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. காரணம் என்னவென்றால், இந்த ராஜா தன்னுடைய சுய பலத்தையோ தன்னுடைய ஞானத்தையோ இந்த யோசபாத் ராஜா என்ன செய்யலை, சாரவில்லை என்கிற ஒரு சத்தியத்தை இந்த 3ஆம் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவன் என்ன செய்தான் பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இவர்கள் டைரெக்டாக என்ன செய்யணும், யுத்தத்திற்கு போயிருக்கணும். ஒரு ராஜான்னு சொன்னால் உடனே யுத்தத்துக்கு மனிதர்களை கூட்டுங்கள் என்று சொல்லி அந்த யுத்தத்திற்கு அவங்க கடந்து சென்றிருக்கணும். ஆனால் இந்த ராஜா என்ன செய்யவில்லை, அப்படி செய்யாமல் யோசபாத் ராஜா கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவிக்கிறான். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசபாத் ராஜா தன்னுடைய சுய புத்தியின் மேல் என்ன செய்யவில்லை, சாரவில்லை. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். சில நேரங்களில் நம்முடைய இருதயம் ஒரு சரியான நிலையில் இல்லாமல் காணப்படும். பல காரியங்களை யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய மூளை. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் யோசபாத் ராஜா அவன் செய்த காரியம் என்ன? திடீரென்று ஒரு மனிதனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வராது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை அவன் சார்ந்து வாழ்கிறவனாக இருந்தால் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அவன் உடனே செய்த காரியம் என்னவென்றால், கர்த்தரை தேடுவதற்கு அவன் என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த மூளையை அவன் என்ன செய்யவில்லை, நாடவில்லை. அதனால்தான் மூளை செய்யாததை என்ன செய்யும்?
முழங்கால் செய்யும் என்று என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தவான்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மூளையோடு நாம் இருக்கலாம், நல்ல அறிவு, நல்ல தெளிந்த புத்தி நமக்கு இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு அது செயல்படாமல் போய்விடும். அதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சிலர் என்ன செய்வாங்க, நிறைய காரியங்களை திறமையாக செய்வாங்க. ஆனால் குழப்பத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சரியாக சில காரியங்களை அவர்களால் நிதானிக்க முடியாதவர்களாக என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அதனால்தான் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த மூளை செய்யாததை முழங்கால் செய்யும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. இதை யோசேப்பு நன்றாக அறிந்திருந்தான் என்று நான் யோசிக்கிறேன். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அதனால்தான் அவன் மட்டுமல்லாமல் அவனோடு சார்ந்திருக்கிற அந்த மக்களையும் உபவாசிக்க முழங்கால் படியிடும்படியாக அங்கே இந்த ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறான். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அப்போ முழங்கால் படியிடுகிறவன் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறான். முழங்கால் படியிடுகிறவனோடு கர்த்தர் இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராக காணப்படுகிறார். அதனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு குழப்பங்கள் இருக்கலாம், நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. உலக மனிதர்கள் பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு உருவாக்குவார்கள், அல்லது நம்முடைய குடும்பத்திற்குள்ளே பல பிரச்சனைகளை நம்மோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். உடைய பெற்ற பிள்ளைகள் கூட உங்களுக்கு சில நேரங்களிலே பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவார்கள், தாய் தகப்பன்மார்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் எல்லாம் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முழங்கால்களை நாம் முடக்க வேண்டும். அதனால் தான் இந்த நீதிமொழிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்? நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால் நம்முடைய சுய புத்தியின் மேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாரக்கூடாது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரியவர்களாக நாம் இருப்போம் என்றால், பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர்கள், நாம் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால், நம்முடைய மூளையின் மேல், நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாரக்கூடாதாம். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். தேவ நமக்கு கற்றுக் கொடுக்கிற பல காரியங்களை நாம் செய்கிறவர்களாக முன்வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்ன செய்யாதே? உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை என்ன செய்? நினைத்துக்கொள், அப்பொழுது உன் வழி, உன் பாதை எப்படி இருக்கும்? செவ்வையாயிருக்கும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் ஆவிக்குரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய மூளையை சார்ந்து வாழக்கூடாது, நம்முடைய புத்தியை சார்ந்து நாம் வாழக்கூடாது. நம்முடைய புத்தி சில நேரங்களில் நம்ம ஏமாற்றிவிடும், நம்மை குழப்பத்துக்குள் கொண்டு போகக்கூடியதான ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளைகள் முழங்காலில் நிற்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? தோற்று போனதே சரித்திரம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை என்ன செய்கிறார்? ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறார். முழங்காலிலே நாம் நின்று நாம் ஜெயிக்கக்கூடியதான தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் நமக்காக எப்போதும் அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார், நம்மை ஜெயாளியாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டாடுகிற தேவ மக்களாய், தேவ ஜனங்களாய் நம்மை மாற்றும்படியாக நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அப்படி மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில முழங்கால் நாம் மடக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அநேகர் என்ன செய்வதில்லை? இந்த உபவாசம் என்கிற ஒரு அனுபவத்தை அநேகர் கடைபிடிப்பது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உபவாசத்தை, வாலிபர்கள் கூட என்ன செய்வதில்லை? உபவாசிப்பதை மறந்து விடுகிறார்கள். நாம் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது என்ன செய்யணும்? கண்டிப்பாக உபவாசம் என்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பழக்குவிக்கணும், அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. ஏன் ஊழியக்காரர்கள் உபவாசம் இருக்கிறார்கள்? 5 நாள் 40 நாள் உபவாசம் இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். 7 நாள் உபவாசம் இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். 3 நாள் தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்படி தேவ சபையே சில இடத்துல பார்த்தனா 21 நாள் 40 நாள் அப்படி உபவாசிக்கிறார்கள். ஏன் அந்த உபவாசம் அவர்களுக்கு அவசியம் என்று கேட்போம் என்றால், நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கும், நாம் தேவனிடத்திலே பலனடைவதற்கும், நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பிரகாசிப்பதற்கும் நாம் இந்த உபவாசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. 3 வேளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இடையில் என்ன செய்கிறோம்? நொறுக்கு தீனி வேற போகுது. நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நொறுக்கு தீனி வேற போகுது. சரிங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஆனால் அதே நேரத்தில் உபவாச நாட்கள் என்கிற அந்த ஒரு நாளை ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தணும். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஒப்பு கொடுத்து அந்த உபவாச நாட்களை நியமித்து அந்த நாளிலே உபவாசத்தோடு இருந்து நாம் நம்முடைய முழங்கால்களை மடக்கி நாம் ஜெபிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஜெபிப்பதற்கு நிறைய ஜெப விண்ணப்பங்கள் காணப்படுகிறது. அதனால் அதை நாம் பொறுப்படுத்தி கொண்டு நாம் தேசத்திற்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், நாம் ஆராதிக்கிற, நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற நம்முடைய சபைக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக கண்ணீர் விட வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள், ஆண்டவரே அவர்களை இரட்சியும் இயேசுவே என்று சொல்லி நாம் அவர்களுக்காக மன்றாட வேண்டும். எத்தனையோ பேர் பிசாசிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சாபத்தில் நிறைந்திருக்கிறார்கள், பல தற்கொலைக்கு நேராக செல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக மண்டாடி ஜெபிக்கிற ஒரு திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையாக என்னை மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். தயவு செய்து அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாரத்தில் ஒரு நாள் தெய்வ பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் உபவாசிக்க வேண்டியது அவசியம். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? உபவாசித்திருக்கிறார். அவருக்கு அவசியம் இல்லை. பிசாசு வந்து சொல்லுகிறான், இந்த கல்லை அப்பங்களாக்கும் என்று என்ன செய்கிறான்? பிசாசு வந்து இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவர் வந்து உபவாசம் இருக்கணுமா? அது அவசியம் இல்லை. அப்போ மனிதர்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார், நீ உபவாசிக்கணும். ஒரு உபவாச நாட்கள் என்கிற ஒரு நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகளை நீ ஜெயிக்க வேண்டுமா? சில போராட்டங்களை நீ மேற்கொள்ள வேண்டுமா? அப்போ கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வருவதற்கு, உன் வாழ்க்கையில் உன் தலை நிமிர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்க வேண்டும். தெய்வ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி காலங்களிலே இந்த இடத்துல இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களிலே உபவாசத்தை தவிர வேற ஒன்றுமே நாங்கள் செய்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஊழியம் வளருவதற்கு காரணம் என்னவென்றால் உபவாசம், பட்டினி, அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த ஊழியத்திலே காணப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதிகமாக உபவாசித்த நாட்களை நான் நினைக்கிறேன். எவ்வளோ நாள் உபவாசம் இருந்தீங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு வருஷம் தினந்தோறும் அந்த 1 மணி வரைக்கும் உபவாசம் இருக்கும். காலையிலேருந்து காலையில் 10 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ அந்த பக்கம் அந்த மாதா கோயில் தெருவில் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம். அப்போது காலையில் என்ன செய்வோம்னா 10 மணியிலேருந்து இந்த இடத்துல 1 மணி வரைக்கும் உபவாசத்தோடு ஒரு வருஷம் அப்படி என்ன செய்தோம்? ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ அந்த நாட்களிலே வந்த அந்த மக்கள் யார் வந்தது? பேய் பிடிச்சி, பிசாசு பிடிச்சி, செய்வனக்கட்டு, இப்படி பல விதமான இந்துக்கள் என்ன செய்தார்கள்? அவங்களே தேடி வந்தாங்க. என்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு சபை இல்லை,
எனக்கு ஒரு இடத்த வாடகைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஜெபம் பண்ண போகிறேன், தேசத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், அழிந்து போகிற மக்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனையோ மக்கள் பாவத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, சாபத்தில் வாழ்கிறாங்க, பிசாசனுடைய கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபித்த அந்த நாட்களில் தான் ஒவ்வொருத்தரும் இந்த ஓலைக்கொட்டா, அப்போ ஓலைக்கொட்டா, ஒரு சின்ன ஒரு ஓலைக்கொட்டா, வானத்தை பார்க்குற அளவுக்கு அந்த ஓலைக்கொட்டா இருந்தது. இப்போ நீங்கள் வருகிற காலத்திலும் கூட ஓலைக்கொட்டா இருந்துச்சு. ஓலைக்கொட்டா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம்தான், அந்த தகரம் போட்டதுக்கு அப்புறம்தான் நான் வந்தேன் இந்த சபைக்கு. அப்படி யாராவது இருக்கீங்களா? ஓலைக்கொட்டா இருக்கும்போது யாரெல்லாம் வந்திருக்கீங்க? கை தூக்காமீங்க. ஓலைக்கொட்டா இருக்கும்போது நீங்கள்லாம் வந்தீங்க இல்லையா? அப்போது தேவன் என்ன செய்தார் பாருங்கள், இந்த ஓலைக்கொட்டாவுக்குள்ளே உட்கார்ந்து தான், அது யாரோ கட்டின ஒரு வீடு. இப்போ இந்த ஐசக்கு உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல தான் நாங்கள் என்ன செய்வோம், உட்கார்ந்துருந்து அந்த ஒரு வருஷம் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த நாட்களிலே அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போவோம். அப்போ அந்த இடத்துல நான் சந்திக்கிற ஆத்துமாக்களை அந்த ஜெபத்துக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு வருவோம். ஜெபத்துக்கு வாங்க, தினந்தோறும் ஒரு ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த ஜெபத்துக்கு வாங்க. அப்போ அப்படி வந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்தார்கள், இந்த இடத்துல விசுவாசிகளாக காணப்பட்டு இருக்கிறார்கள். தெய்வநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் என்பது மிக முக்கியம். தேவ பிள்ளைகள், வாலிபர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், உபவாசம் இருந்து பழக வேண்டும். உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிரகாசிக்க பண்ணும். நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய முகத்தையும் அது என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், 6ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது என்ன சொன்னார், நீ உபவாசிக்கும் பொழுது. ஏன் உபவாசத்தை பற்றி ஆண்டவர் பேசினார்? எடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம் சொல்லிட்டேன், வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது தங்கள் முகங்களை காண பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு உபவாசத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுகிறார். அப்போ உபவாசம் என்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த இடத்துல மட்டுமல்ல, ஒரு பேயை துரத்துவதற்கு ஆண்டவர் சொன்னார், இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலே அன்றி வேற ஒன்றினாலும் இந்த பேய் என்ன செய்யாது, போகாது அப்படி சொல்லி என்ன செய்தார் சொன்னார். அப்போ உபவாச நாட்களை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவ பிள்ளைகள் உபவாச நாட்களை விரும்புவது இல்லை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் உபவாசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலைக்கு சென்றாலும் கூட அந்த இடத்துல என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். மனசுக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ண முடியும், இப்படி இருதயத்தில் நம்ம ஜெபம் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அல்லது ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே உபவாச நாட்கள் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் நாம் பலனடைய முடியும். நம்முடைய இருதயம் பிரகாசிக்கப்படுவதற்கு, நமக்கு நல்ல ஒரு தேவ ஆலோசனை பெறுவதற்கு உபவாச நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் அந்த நாட்களிலே எப்படி இருக்கும், புதுப்பிக்கப்படக்கூடியதாக காணப்படும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அது சுத்திகரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்படக்கூடியதாக நம்முடைய ஆவி ஆத்ம சரீரமானது ஒரு புது பலன் அடையக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த உபவாச நாட்கள். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அதனால் முதலாவது நாம் பார்க்கிறோம், யோசபாத் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாரவில்லை. அவன் என்ன செய்தான், அவன் மட்டுமல்லாமல் அவனோடு சார்ந்த யூதா மக்களை என்ன செய்தான், முழங்கால்களை முடக்கி தேவனுடைய சமூகத்திலே உபவாசிக்க அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசத்தை மிக அவசியமாக நாம் எண்ண வேண்டும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே 4ஆம் வசனம் வாசிங்க. 20. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே ஆ சகாயை தேட கூடினார்கள். ஆ யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? தேடினார்கள். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. முதலாவது என்ன செய்கிறார்கள்? உபவாசிக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அதனால்தான் தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? எந்த மனுஷிக உதவிகளையும் நாம் உடனே என்ன செய்யக்கூடாது? நாடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே நாம் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அவரை மட்டும் நாம் சார்ந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஒருபோது என்ன செய்வதில்லை? தோற்று போக மாட்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதனால் ஆண்டவரை, எல்லா சந்தர்ப்பங்களிலும் உம்மை மட்டும் நான் சார்ந்து கொள்வேன். நம்முடைய கரங்களை உயர்த்துங்க. எல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லா சந்தர்ப்பங்களையும் உம்மை சார்ந்து கொள்வதற்கு, உம்மை தேடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஐயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன செய்யுங்க? உங்களுடைய மனது தேவனை தேட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். அந்த சிந்தை எனக்கு எப்பொழுதும் தாங்க ஆண்டவரே. என்னுடைய பிரயாசத்தினால் சில நேரங்களில் தோற்று போகிறேன், ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் உம்மை தேடுகிற இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. தேவநாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் பலவீனம் உள்ளதாக என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. தேவநாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய ஜெபம் பலன் உள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெபமானது விசுவாசமுடையதாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே நாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இங்கே யோசபாத் என்ன செய்கிறான்? அந்த ஜெப நேரம் என்கிற அந்த நேரத்தை நாம் கவனிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். அப்படின்னா அவர்களுடைய மனதை பாருங்க. வேற யாராலும் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? விடுதலை தர முடியாது, ஜெயம் தர முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு கடவுளை என்னால் பார்க்க முடியல, நீர் மட்டும்தான் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கிற பாதைகளிலே பல பள்ளங்கள் மேடுகள் என்று சொல்லப்படுகிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், துன்பங்கள். நாம் அதை ஜெயித்து அதை நாம் முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அதற்குள் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவனை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உடையவர்தான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசமானது பலவீனம் உள்ளதாக இருந்தால் நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் பலவீனம் உள்ளதாக மாறிவிடும். உதாரணமாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன், அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க காரணம் என்ன? எனக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய வரங்கள் பெற்ற ஒரு மனிதனோ அல்லது ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரன் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கிற அந்த நேரத்தில் என்ன செய்கிறேன் என்றால்,
விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இது உம்மால முடியும், இப்போவே அவங்களுக்கு என்ன கொடுங்க, சுகம் கொடுங்க, அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க, இப்போ அது நடக்க போகுது, இப்போவே அவர்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. அந்த விசுவாசத்தை உருவாக்கி கொள்ளுகிற அந்த அனுபவத்தின் மூலமாகவே ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அவங்க நல்லா இருக்கேன், நல்ல சுகமாயிடுச்சு எனக்கு அப்படின்னா அவங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் இது பிரச்சனை எனக்கு இப்படி இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படி அந்த சொல்லுகிற அந்த நேரத்தில் கவலைப்படாதீங்க பிரதர், நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு நடக்க போகுது, நீங்கள் நினச்சி பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது அப்படி அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை எப்படி வருது, என் தேவன் அதை செய்வார், ஆண்டவர் அதை செய்வார் என்கிற விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இது நடக்கும், ஆண்டவர் இப்படி தான் உங்களுக்கு செய்வார், நீங்கள் நினைத்து பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது என்று அவங்களுக்கு சொல்ல காரணம் என்னவென்றால் விசுவாசம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இது ஒரு ஊழியக்காரனுக்குள்ள மட்டும் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அப்படி சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் என்ன செய்கிற பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் நாம் ஜெபிக்கிறதான நேரத்தில் நம்முடைய விசுவாசம் பலவீனம் உள்ளதாக இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே யோசபாத் ராஜாவினுடைய அந்த ஜெபத்தில் விசுவாசம் ஓங்கி நிற்பதை நாம் என்ன செய்கிற பார்க்கிறோம். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் சகல ஜாதிகளையும் வாசிங்க, ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாச ஜெபமானது இப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாக வல்லமையான கிரியைகளை என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த 6ஆம் வசனத்தில் நாம் நிறுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் உபவாசிப்பதிலே குறைந்திருக்கிறீர்கள், ஜெபம் என்கிற அந்த அனுபவத்திலே குறைந்ததான நிலைமையிலே காணப்படுகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக ஜெபித்து ஆராதிக்கிற உங்களுடைய வீடுகளிலே நன்றாக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நன்றாக என்னால் அறிய முடியும். எப்படி? நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தால் அவ்வளவு உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய அபிஷேகம் வித்தியாசமாக காணப்படும். நீங்கள் ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு ஆதி அன்புக்குள் எப்பொழுதும் உங்களுடைய ஜீவியம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் அனலாக்கப்பட்டவர்களாகவே எப்பொழுது என்ன செய்வீர்கள், காணப்படுவீர்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நல்ல உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தமாய் வருகிறவர்களை கண்டுபிடித்து விடலாம். அப்படி ஆயத்தமாய் ஜெபத்தோடு வராதவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய வாயிலிருந்து சோத்திரம் வருவதற்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். அந்த சோத்திரம் வரும்பொழுதே எப்படி வரும் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு கொட்டாய் விட்டு என்ன செய்வாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க. சிலர் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார்கள், உசு உசுன்னு சவுண்டு வரும். என்ன சவுண்டு அது? வடை சுடுற சவுண்டு, வடை தட்டி எண்ணெய்களை போடுற சவுண்டு. அதனால் நீங்கள் நல்ல ஆயத்தத்தோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய அபிஷேகம் வித்தியாசமாக காணப்படும். நீங்கள் நல்ல உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இருந்தால் பாடல் பாடும் பொழுதே தேவாவியானவர் உங்களுக்குள் அசைவாடுவார். உங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம், பலமுள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுது அனல் உடையவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியில நிரம்பு என்று உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஜெபம் பண்ணு என்று உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய விசுவாசம் ஓங்கி நிற்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. கர்த்தரை அறிகிறதான அறிவினுடைய மேன்மை உங்களுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் அந்த அனுபவத்தை இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே, இந்த 6ஆம் வசனம் என் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த 6ஆம் வசனம் திரும்ப சத்தமாய் ஒருத்தர் வாசிங்க. பிரதர் வாசிங்க.
வாசிங்க இந்த வசனத்தை சத்தமா வாசிங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் இந்த வசனத்தை கேளுங்க. எங்கள் பிதாக்களின் தேவனே, வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனே, தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. ரிபாலாமா ஷரபாலா தீனாபானா. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் எல்லாம் என்னாலும் ஆண்டவரை ஜெபிக்கிற அனுபவத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் பராக்கிரமத்தின் தேவன், எனக்காக யுத்தம் செய்கிறவர், என் வாழ்க்கையில தோல்வி அல்ல, என்னை ஜெயமாய் நடத்தக்கூடியவர் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பலமுள்ள ஜெபத்தை எனக்குள்ளே உருவாக்கும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களை அனலாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், ஆண்டவர் உங்களுக்காக அவர் வழக்காடுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தோல்வி என்கிற அனுபவங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லுகிறார், உன் தோல்வியை நான் ஜெயமாக மாற்றுவேன். உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் இன்றோடு அழிக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில போராடுகிற சக்திகள் இன்றைக்கு கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை கவலைப்படாதே, தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவர், உன்னோடு இருக்கிறவர், ராஜ்யங்களை ஆளுகிறவர், ராஜ்யங்களை ஆளுகிறவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானான், சாவை வென்றவர் என் ஜீவனானான். சர்வ வல்லவர் என் நிஜமானவர், சாவை வென்றவர் என் மனவாளர். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். கண்ணை கொண்டே ஒரு புதையல் உற்சாகமாக ஏற்றிக் கொண்டே விசுவாசத்தோடு ஆமென். கர்த்தருடைய அனலாக்க போகிறார், உடைய அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார், உடைய அக்கினியால் மாற்ற போகிறார். ஒரு பொக்கிஷம் இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, 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 இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா.
அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் இந்த காரியங்கள் என்னை விட்டு விலகவில்லை என்று நினைக்கிறாயோ, கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், நீ நடந்து செல்லுகிற பாதைகளிலே உனக்கு இடையூறாக இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு இடையூறாக இருக்கிற பல வல்லமைகளை கர்த்தர் இந்த நாளிலே விலை பண்ணி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது. உன் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில இருக்கிறதான அபிஷேக குறைவுகள் மாறுகிறது. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரகாசத்தை கர்த்தர் இரட்டிப்பாக மாற்றுகிறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இரட்டிப்பாக மாறுகிறது. உனக்குள்ள இருக்கிறதான வல்லமையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக் கொண்டே ஒரு பொக்கிஷம், நான் கண்டு கொண்டே ஒரு புதையல். பேசினார், இடைப்பட்டார், இதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கேட்ட வார்த்தைகளை நாம் விட்டுவிடாதபடி எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் யுத்தம் செய்கிறான் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற அனுபவங்களை, ஜெபத்திலே வளருகிற அனுபவங்களை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சமூகத்துல வந்து கர்த்தாவை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை முழுதுமாய் பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுதான பாடல்களை தந்தீர். ஆராதனைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் ஆய்வுகளாய் மாற்றி கொடுத்து கர்த்தாவே, ஆண்டவரே பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைத்து கர்த்தாவே ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தீர். ஆண்டவரே, தூதுகளை கர்த்தர் ஆசீர்வதி பரலோகத்திலிருந்து கர்த்தர் பேசினபடினால ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லீரே கர்த்தாவே. இந்த நாட்களிலே எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்காக பதில் பெற்று எங்களுக்காகவே கர்த்தாவே ஜீவனை கொடுத்தவரா இருக்கிறபடினால நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தாவே, ஆண்டவரே யோசேபாத் கர்த்தாவே, ஆண்டவரே பயந்து கர்த்தாவே அவன் ஜனங்களை கூட்டாவே ஒருமுகப்படுத்தி உபவாசம் செய்த பொழுது கர்த்தாவே கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயத்தை கட்டளையிட்டு இந்த நாட்கள ஆண்டவரே எங்களுக்கும் வருகிறதான சோதனை, போராட்டங்கள், கஷ்டங்கள் நிமித்தமாக சோர்ந்து போகாதபடிக்கு உபவாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடவர்களாக காணப்பட உதவி செய்யும். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே அதன்படியே நாங்களும் கூட முழங்கால் படியிட்டு உபவாசித்து கர்த்தாவே தேவனை நோக்கி கர்த்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக தேவன் எங்கள் ஒருவரையும் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அல்லவோ எங்களுடைய தேவனை உரிமை பாராட்ட எங்களை தாழ்த்துகிறவருமே ஆக்குறோம். கேட்டதான வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஒருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். சகல பரிசுத்தம் நடக்கதான ஆராதனைகளை பொறுப்படும். இந்த நாளில் நடக்கதான தூதுவலம் பற்றி நடக்கதான 2 ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் பொறுப்படும். ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கணும். கர்த்தாவே எங்களிடத்துல ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்வதான ஒருத்தரைக்கு மனுங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொள்ளும். எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குற துதி கனமகிமையில்லாமல் சுமக்கி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உலகமெங்கும் முழுதான சகல பரிசுத்தவான்களோடும் கூடி வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளோடு வரத்தடப்பட்ட யாவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை பரியந்தம் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.